அட அவங்கெல்லாம் வந்தா 2000 ரூபா தான் கொடுப்பாங்க, நாங்க வந்தா 2500 ரூபா கொடுப்போம் அப்படின்னு ஒரு கட்சி. இப்ப நான் மக்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். ஐயா, நான் உங்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன், ஏன்னா உங்க வீட்டுக்குள்ள விடுங்க. உங்க வீட்டுல இருக்கிற பொருளை எல்லாம் நான் உங்க கண்ணு முன்னாடியே லவுட்டிட்டு போறேன், கொள்ளையடிச்சுட்டு போறேன்னு சொன்னா என்ன விடுவீங்களா? சட்டையை பிடிச்சு அங்கேயே என்ன செருப்பால் அடிக்க மாட்டீங்க? ஏண்டா நீ கொடுக்குற 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு என் வீட்டுக்குள்ள போட்டு என் வீட்டே கொள்ளையடிப்பான்னு கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? அப்ப மக்கள் இந்த கேள்வியை இந்த ஆட்சியாளர்களிடம் கேட்க வேண்டுமா வேண்டாமா? நீ வரிப்பணத்துல இருந்து எடுத்த 1000 ரூபாய் என்கிட்ட கொடுப்ப, அதுக்காக நான் ஓட்டு போடணும். நான் ஓட்டு போட்டு ஒன்னு அதிகாரத்தில் உட்கார வச்சா இந்த நாட்டையே நீ கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருப்ப. எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத நிலைமையில என்னையும் ஊழல்வாதியா நீ மாத்துவ. அப்படின்னு நீ யாரா அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்கணுமா இல்லையா? சட்டையை பிடிச்சு கேட்கணுமா, கேட்க கூடாதா? அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். என் அன்பு தாய்மார்களே, என் அன்பு உறவுகளே, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி சிந்திச்சு பாருங்க, நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் சரியான நபர் தானா, இவர்கள் வந்தால் சரியான விஷயங்களை செய்வார்களா அப்படிங்கறத சிந்திச்சு பாருங்க. இவங்க கொடுக்கறதெல்லாம் என்ன தெரியுமா? ஒரு அரசாங்கம் என்பது, இத்தனை கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்பது எதற்காக இருக்கிறது? ஒரு மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனைகளை சரி செய்வதற்காக இருக்கிறதா, அல்லது இலவசங்களை அள்ளி கொடுப்பதற்காக இருக்கிறதா? இதை நீங்க நல்லா கேட்டு பாருங்க. ஐயா, ஒரு 1000 கோடி ரூபாய் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்க ஒரு 1000 பேருக்கு கோடி ரூபாய் அப்படியே பிரிச்சு கொடுத்துட முடியாதா? இதுக்கு ஒரு அரசாங்கம் வேணுமா? நீங்க உங்க கையில கொடுத்தா உங்களால அதை பிரிச்சு கொடுத்துட முடியாதா? எல்லாரும் அக்கௌண்ட்டுக்கு போட முடியாதா? இதுக்கு ஒரு அரசாங்கம் வேணுமா? மக்களோட வரிப்பணத்தை எல்லாம் சுரண்டி எடுத்து அதை திருப்பி நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், இதுதான் நலத்திட்டம்னு சொன்னா இதை நீங்க எப்படி நம்புறீங்க? நாங்க கேட்கிற கேள்வி என்னன்னாக்க, இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு, இதை எதுக்காக கொடுக்கறாங்க அப்படிங்கிற கேள்வியை மக்களாகிய நீங்கள் கேட்டு பார்க்கணும். எங்க இருந்து வந்துச்சு? நீங்க சோப்பு வாங்கினா அதுல வரி, சீப்பு வாங்கினா அதுல வரி, ஒரு துண்டு வாங்கினா, சட்டை வாங்கினா எல்லாத்துலயும் வரி, தீப்பெட்டி வாங்கினா, மெழுகுவத்தி வாங்கினா எல்லாத்துலயும் வரி. அந்த வரியை உங்கள்கிட்டே பிடுங்கி உங்கள்கிட்ட கொடுக்கறது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எம்எல்ஏ ஆகிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓட்டுக்கு காசு கொடுக்கறது. இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கறது எப்படி ஒரு கலாச்சாரம் அப்படின்னா, நான் வந்தா இங்க இருக்கிற வரியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல, கையெழுத்து போடுற விஷயங்கள்ல, இல்ல மக்கள்கிட்ட இருந்து கமிஷனா வாங்குற விஷயங்கள்ல கோடி கோடியா காசு அடிச்சு இந்த எம்எல்ஏ வச்சுக்குவாரு. தேர்தல் வரும்போது அந்த காசை செலவு பண்ணி, எப்படி கொள்ளையடிச்ச காசை செலவு பண்ணி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது, ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டை வாங்குறது. இது ஒரு விதத்துல இருந்துச்சு. ஆனா இப்போ நான் கொள்ளையடிச்ச பணம்லாம் எனக்கே, நான் வந்துட்டு கொள்ளையடிச்ச பணத்தை உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்க மாட்டேன், மக்கள் வரிப்பணம்